விழுப்புரத்தில் ஒரே நாளில் வெறிநாய் ஒன்று 17 பேரை கடித்து குதறிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், இந்த சம்பவம் நடந்தது எங்க என்பதை தெளிவாக விளக்குங்க. விழுப்புரம் புதுச்சேரி சாலையில இருக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா புறநகர் பகுதின்னு சொல்றோம். இந்த பகுதியில் லட்சுமி நகர், மகாராஜபுரம், மணி நகர் உள்ளிட்ட ஏராளமான குடியிருப்புகள், அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியும் இந்த புறநகர் பகுதி தான். இன்று காலை முதலே பாத்தீங்கன்னா ஒரு தெருநாய் ஒன்று, வெறிநாய் ஒன்று சாலையில செல்றவங்கள துரத்தி கடிச்சிருக்கு. இந்த தகவல் 1-2 பேர் கடிச்சு தொட்டு மிகப்பெரிய லெவல்ல இந்த விஷயம் வெளியில வரல. இப்போ மாலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் விழுப்புரம் மகாராஜபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு முதல் சிகிச்சையா வராங்க. பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வயசானவங்க, இல்ல 4 பேர் மூதாட்டிகள், சிறுவர்கள் எல்லாமே இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சாலை ஓரமா நிக்கிறவங்க, நடந்து போறவங்க, நகர்பகுதியில குடியிருப்பு பகுதிகளை புகுந்தும் இந்த வெறிநாய் கடிக்க தொடங்கியிருக்கு. மாலை இருக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமானவர் இங்க மருத்துவமனைக்கு வரும்போது தான் நிறைய பேரை கடிச்சிருக்கிற விஷயமும் தெரிய வருது. உடனடியா இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல முதல் சிகிச்சை கொடுத்து அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க. பொதுமக்கள் மிக அச்சத்துல இருக்காங்க. இப்ப இந்த நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாயை தேடுறதுக்கு பொதுமக்கள் தான் வீதியில இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. நாய் கிடைக்குதா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா நகராட்சி ஊழியர்கள் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றது பொதுமக்களோட குற்றச்சாட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரம் வரை 17 பேரை இந்த வெறிநாய் கடிச்சிருக்கு. மக்கள் அனைவருமே ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சை பெற்று, முதல் சிகிச்சை பெற்று முண்டியமாக்கத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த சம்பவம் விழுப்புரம் நகர் பகுதியில மிகப்பெரிய பரபரப்பு எடுத்திருக்கு. தொடர்ந்து இந்த நாய் இரவுக்கு மேல எத்தனை பேரை கடிக்கும் தெரியாது. பொதுமக்களே அவங்க உஷார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தான் விழுப்புரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.